ஹலோ மக்களே, இன்றைக்கி சிக்கன் 65 மசாலா பிரியாணி பண்ணலாமா? மசாலாலாம் ரொம்ப நார்மல் தாங்க. நான் மேலே ஸ்க்ரீனில் காட்டுற மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. இப்போ நான் 6 வெங்காயம் வைக்கிறேன்னா 2 தக்காளி வைப்பேன். 4 தக்காளி வைப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன அளவும் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்றது ஸ்க்ரீனில் நான் ஆட் பண்ணுறேன். இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கரில் இந்த எண்ணெய் ஆல்ரெடி நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஆயிலை ஆட் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் சேருங்க. அதுக்கு முன்னாடி சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. இது நான் என் மாமியார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்களா அவங்க வீட்டிலன்றதை நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்ட பின்னாடி பிரியாணி செஞ்சால் தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வதக்குங்க. இல்லை நான் நிதானமாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் உப்புலாம் சேர்க்க வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் நேரம் கிளறி விட்டாலே நல்லபடியாக வெந்துடும். நல்ல பதமாக வேகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. நல்லா இந்த பதத்துக்கு வர மாதிரி வேக வச்சுக்கோங்க. இன்னும் நல்லா வதங்கினாலும் நல்லது தான். நல்ல வெங்காயத்தை பரட்டி கொடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா அது எண்ணெயில் வதக்கி விடுங்க. அது அடியில் ஒட்டாமல் வரணும். அந்தளவுக்கு நல்லா பரட்டி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நல்லா டேஸ்ட் ஆகும். இது கூட கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இது 3மே ஒன்றா சேர்த்து வதக்குறப்போ டேஸ்ட் இன்னுமே செம்மையாக இருக்கும். நல்லா பரட்டி கொடுத்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லபடியாக வரும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டு சும்மா ஒரு 2 கிளறிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தயிர் ஆட் பண்ணுங்கள். அப்போ இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா பரட்டி விட்டுக்கலாம். பரட்டி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பரட்டி கொடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் பரட்டி கொடுங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இல்லைங்களா. இன்னும் கொஞ்சம் கிளறி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பைசஸ்லாம் நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம 2 டீஸ்பூன் நம்ம ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறோம். ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி கொடுங்க. அதுவுமே எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிட்டிங்கன்னு சொன்னிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அரிசி ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணியோடு தான் வச்சுருக்கேன். இப்போ நான் சாப்பாடுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க போகிறேன். அதான் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. ஸோ நான் 2 டம்ளர்ஸ் போட்டிருக்கேன். அப்போ எவ்வளோ இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும்ல. தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அரிசி போட்டுறக்கூடாது. உப்பு காரம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த லெவலில் கொதிச்சு வரப்போ நீங்கள் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து தொப்பக்கட்டி அப்படின்னு கொட்டிடக்கூடாது. எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக பரட்டி விடுங்க. ரொம்பலாம் பரட்ட வேண்டாம். லைட்டாக பரட்டி விட்டுட்டு நம்ம சிக்கன் 65 ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து பிரியாணி மேலே போட்டுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டு மேக்ஸிமம் 10 நிமிஷம் வச்சாலே வெந்துடும். ஏன்னா ஆல்ரெடி சிக்கன் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால். ஸோ நம்ம வேக வச்சுருக்கிறதுக்கப்புறம் தம் வரைக்கும் போது வீடியோ பண்ணணும்னு பார்த்தேன். ஆனால் முடியல, பசி முந்திக்கிச்சு. அதனால் சாப்பிடும்போது வீடியோ எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்டே டியூன். பாய்.